Hello guys, welcome back to our Renu Loki kitchen. நம்ம ஒரு 10 பேருக்கு பிரியாணி பண்ணுறோம். 10 பேருக்கு தேவையான பிரியாணி பண்ணுறோம். சிக்கன் பிரியாணி பார்த்துக்கலாமா? நான் 5 கிலோ டபரா வச்சுருக்கேன். ஒரு ஒரு கப் எண்ணெய். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். எல்லாமே பட்டை, லவங்கம், ஏலக்காய். இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிடணும். அதையும் சேர்த்துக்கிறோம். ஒரு கிலோ சிக்கனுக்கு நம்ம மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள், வெறி மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கொஞ்சம் சால்ட்டு போட்டு 2த்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அது வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இது போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் உப்பு காரம் இதில் இறங்கும். அதனால் தக்காளி வெங்காயம் வதங்குற வரைக்கும் இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நல்லா வெங்காயம் மெரூன் கலரில் மாறிடுச்சு. இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளியும் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இது குக்கர்லேயே வச்சுருக்கலாம், ஆனால் தம் போட்டால் நல்லா இருக்கும் பிரியாணிக்கு. அதனால் டபராவில் வச்சு செய்யணும். ஒரு அரை கட்டு புதினா சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் மசிக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கறியை மசாலா போட்டு வச்சுருந்த கறியை இதில் சேர்த்துக்கிறோம். 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கோம். இது 8லேருந்து 10 பேர் சாப்பிட்லாம் இந்த சாப்பாடு. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது பண்ணணும். இப்போ இதில் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நான் சிக்கனில் சேர்க்கல தயிர், அதனால் இப்போ சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் அப்படியே லைட்டாக இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அரிசி போட்டோமோ அதுக்கு நான் 2 கப் அரிசி போட்டிருக்கேன். அந்த 2 கப் அரிசி நான் அளந்து ஊற்றிக்கிறேன். 2 கப்புக்கு நான் 3.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அரிசி ப்ளஸ் ஊற வச்சுருக்கோம். அதனால் இது போட நினைக்கிறேன். தண்ணி கொதிக்குது, ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் சேர்த்துட்டு நல்லா அது கிளறி மூடி வச்சிடலாம். இப்போ லெமன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி தம் போட்டு வச்சுக்கலாம். பிரியாணி திறந்து பார்க்கலாம், தம் போட்டது எப்படி இருக்குன்னு. பீஸ் ஒன்று கூட உடையில. நல்லா சாதம் நல்லா உதிரியாக வந்துட்டா அவ்வளோதான், இறக்கலாம். வாங்க சாப்பிட்லாம்.